ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு காலையில் ஒரு 7:30 போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேசான ஒரு மழை சாரல் மழை தூரல் அந்த மாதிரி கூட சொல்லலாம். லைட்டாக மழை தூரிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய பகவானை பாருங்க உச்சத்தில் வந்து அப்படியே பல்ல காட்டி பழன்னு இழிச்சு கொண்டிருக்கிறார். நேற்று வெளியில் போன டைமே நான் காப்பி வாங்கிட்டு வந்தேன்னா அப்போ இதவே காப்பியை ஊற வச்சுட்டேன். இன்றைக்கு காலையில் எல்லாருக்கும் காப்பியை தான் நான் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி டீ போடும் போதே எங்கள் அடுப்பில் காப்பியை வச்சு வடியை வச்சுட்டேன். இப்போ காப்பிக்கு தாளிக்க போகிறேன். அடுப்பில் சட்டியை வச்சுட்டேன். சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் விட்டு சூடானோன்னு கடுகு கொஞ்சம் போட்டு வெடிச்சோன்னு கருவேப்பிலையை போடுறேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரிஞ்சோன்னு தான் செத்தல் மிளகாயை பிச்சு போடுறேன். அதுக்கு பிறகு செத்தல் மிளகாயும் ஒரு கொஞ்சம் பொரிய விடணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமா வதங்கினோன்னு இது சோபா சாஸ் கூலி சம்பல். இது உங்களுக்கு விருப்பம்ட்டா நீங்க சேர்க்கலாம், விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்க சேர்க்காம கூட விடலாம். இதுக்கு பதிலாக கட்டத்தூள் கூட சேர்க்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நாங்க அவிச்சு வடிய வச்சிருக்கிற எங்கட கவுப்பி இருக்குதானே அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். கிளறிட்டு எடுத்து சாப்பிட்டா சூப்பரான சுவையான காப்பி ரெடி. இந்த காப்பிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மொறு பான் இருக்கு தானே, அந்த பானை வேண்டி பிச்சுட்டு இந்த காப்பியோட சாப்பிட்டா செம்ம டேஸ்டா தான் இருக்கும். யாரெல்லாம் அப்படி சாப்பிட்டு இருக்கீங்க? நான் சாப்பிட்டுருக்கேன், நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கொண்டக்கடலை அவிச்சு நாங்கள் இந்த மாதிரி தாளிச்சோம்னு சொன்னா அதை கூட நாங்கள் பானோட சாப்பிடுங்க நல்லா தான் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு வீடியோ போடும்போது அடுப்பில் சட்டியை வைக்கிறதுக்கு பதிலாக சட்டிக்கு மேல் அடுப்பு வைக்கிறேன்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சாப்பாடு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.